மக்களே, பஞ்சாபோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்த்து நம்ம பார்த்த மேட்சை அதே போல பஞ்சாபோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி தற்போது வெற்றியை பெற்று இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 7 போட்டிகளில் விளையாண்டு 6 போட்டிகளில் வெற்றியை பெற்று ஒரு போட்டியில் டிரா செய்த பஞ்சாபுக்கும், அதைத் தொடர்ந்து 4வது இடத்துல 8 போட்டிகளை விளையாண்டு 5ல் வெற்றியை பெற்று 3ல் தோல்வியை தழுவி 10 பாயிண்டோட 4வது இடத்துல இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இன்னைக்கு படு பயங்கரமான ஆட்டம் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 222 ரன்களை குவித்தாங்க. இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக குறைவான ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்ரேயஸ் ஐயர் தான் பேட்டிங்கில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பிடிச்ச 27 பந்தில் 30 ரன் மட்டும்தான் அடித்தார். அதனாலேயே ஸ்கோர் குறைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாய்னிஸா 22 பந்தில் 62 ரன்களை குவித்தார். இதனால 222 ரன்களை எடுத்தாங்க. அதை தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸில் அதிரடி மன்னன் வைபவ் சூரியவன்சியை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் அனல் பறக்க விட்டார். 16 பந்தில் 43 ரன்களை அடித்து அவுட் ஆனார். ஜேஸ்வாலும் ஜூரேலும் ஒரு நிலையான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. ஜேஸ்வால் 51 ரன்ல அவுட் ஆனார். ஜூரல் 16 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த ரியான் பிராக்கும் அதிரடி காட்டினார். டோனோவன் ஃபெராராவும் அதிரடி காட்டினார். சுபம் டூபேவும் அதிரடி காட்டினார். இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் நிர்ணயிக்கப்பட்ட ஸ்கோரை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று பஞ்சாபோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இருக்காங்க. இந்த ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் களமிறங்கின அவங்களுடைய 9வது ஆட்டத்தில் முதல் தோல்வியை சந்தித்திருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் தகவலோடு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.